உலகெங்கும் உள்ள கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் சார்பாக இங்கே வர பக்தர்களை நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டே வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்த பக்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் இந்த கோயிலுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அது அவங்க வாயால் அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் ஏங்கும்போது இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கோம். மேடம், உங்கள் பேர்? மைதிலி. சார் பேர்? சுப்பிரமணியன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பல்லாவரம் பொய்ச்சலூர்லேருந்து வரோம். பல்லாவரம் போய்ஸ் ரோட்லேருந்து வரீங்க. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வரீங்க? இப்போ 2 இயர்ஸாக தான் வரோம். 2 இயர்ஸாக வரீங்க. முதல்ல வரும்போது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? பல்லாவரத்துலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க. இந்த கோயில் யார் சொல்லி வந்தீங்க? பையன் வந்து கொளத்தூர்லேயே கொடுத்துன்னு வந்திருந்தாரு. ஓ, இங்கே 2 வருஷம் இருந்தாரு. அப்போ இருக்கும்போது நான் பக்கத்தில் பாபா கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து ரொம்ப மனசுருக்க வேண்டேன். வியாழக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போதெல்லாம் வருவேன். அப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து பையன் பூனா போகும்போது நீங்கள் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு கட்டுற கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். பையனுக்கு தான் குழந்தை இல்லையா? பையனுக்கு தான் குழந்தை இல்லை. எத்தனை பசங்க உங்களுக்கு மொத்தம்? ஒரு பையன். ஒரே பையன். அந்த ஒரு பையனுக்கும் குழந்தை இல்லை. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லை? 7 இயர்ஸ் ஆச்சு. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தான். 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7வது வருஷம் குழந்தை உங்களுக்கு வந்தது. அப்போ நாங்கள் இங்கே வந்து சுற்றுனீங்க, 9 நாள் சுற்றுனீங்களா? சுற்றுனீங்க. சுற்றி அபிஷேகம் பண்ணீங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புனீங்க. அப்புறம் எத்தனை நாளில் குழந்தை உண்டாச்சு அவனுக்கு? 8 மாதத்தில் குழந்தை நின்றுது உங்கள் மருமகளுக்கு. நின்று பையனா பொண்ணா பிறந்தது? பேரன் பிறந்துட்டான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேரன் அவங்களுக்கு பிறந்திருக்கான்னு. 7 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ குழந்தைக்கு என்ன வயசாச்சு? 2 வயசாகுது. 2 முடிஞ்சிருச்சிங்களா? 2 முடிஞ்சு போச்சு. இப்போ இத்தனை நாளாக நீங்கள் ஏன் வரல? குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் வந்து குழந்தைக்காக வந்து நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. இந்த 2 இயர்ஸாக ஏன் வரல? கரெக்ட், நியாயமான கேள்வி தான். பாபா முதல்ல வந்து சொல்லணும். நாங்கள் வந்து இதில் இருந்துட்டோம், பூனாலேயே நிறைய நாள் இருந்துட்டோம். பூனாலே இருந்துட்டீங்க. குழந்தை முதல்ல பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷம். அதனால் குழந்தை கூடயே இருக்கணும்னு நினச்சி இருந்துட்டீங்க. அதனால இப்போ வந்திருக்கீங்க. இப்போ திருப்பியும் கிளம்ப போகிறீங்களா? நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க. போயிட்டு எத்தனை நாள் ஆகும் வரத்துக்கு மறுபடியும்? அதனால் பரவாயில்ல. பேரன் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கான் போல் இருக்கு. குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னீங்களா? ஃபோட்டோ இருக்குங்களா? பாப்பா அது இருந்தால் காட்டுங்க. பாபாவால் பிறந்த குழந்தை அது. அதனால் காட்டுங்க அவன் பாப்பத. அவனுக்கு என்ன பேர் போட்டிருக்கீங்க? அவனுக்கு நாமகரணம் வந்து ரிஷிகேஷ் என்கிற வேதாந்த் சாய்ராம். ரிஷிகேஷ் என்கின்ற சாய்ராம் அப்படின்ற போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாய்ராம்னு சொல்லும்போது அந்த சாய்ராம் நீங்கள் கூப்பிடும்போது அவர் அந்த குழந்தைய அப்படியே வளர்த்தி கொண்டு வந்துடுவார். கண்டிப்பாக. 2வது என் பையன் பேரும் ஆனந்த் சாய்ராம். ஆனந்த் சாய். இது வந்து சாய்ராம். ரொம்ப சந்தோஷமான இது விஷயங்கள் உங்ககிட்ட. சரி, இப்போ ராமநவமிக்கு நீங்கள் இருக்க போகிறதில்ல இல்லைங்களா? நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. அவன் குழந்தை பேரில் நீங்கள் அபிஷேகம் புக் பண்ணிவிட்டு போங்க. உங்களால் ஏதாவது முடியுமா இருந்தால் சாமிக்கு நீங்கள் செய்யலாம். ஏதோ பூக்கோ எதுக்கோ ஒன்று நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு போயிட்டு வாங்க. நாங்கள் குழந்தை பேரில் அவருடைய நட்சத்திரம்லாம் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா? அது பேரில் நாங்கள் வந்து அபிஷேகம் நீங்கள் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்கள் சொன்னது எங்களுக்கு. உங்களை பேட்டி எடுத்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வேறு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க பாபாவால்? நிறைய பக்தர்களுக்கு, கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் நாங்கள் வந்து குழந்தை சாவடினே எடுத்துகிட்டு வரோம். மேலே போட்டிருக்கோம் பாருங்க, குழந்தை சாவடி தான் போட்டிருக்கோம். ரியல் லைஃப்பில் நல்லபடியாக பாபா நடத்தி கொடுத்தாரு. இல்லைம்மா, உங்கள் பேட்டியில் சொல்கிறேன், இன்றும் என்றும் நான் அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்துலேயும் சரி பாபாவை எங்களால் நினைக்காது இருக்க முடியாது. கண்டிப்பாக. என் தம்பி பையனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அவங்க வரணும் ஒன்றும் இல்லையா? நீங்கள் வந்து அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து சுற்றணும். அவர் எங்கே இருக்கார்? அவர் இதில் இருக்கார், ஹைதராபாத்லேருந்து. இப்போ வர முடியாது. யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சுற்றினாங்கன்னா ஒன்றும் அந்த பொண்ணுது கூட சுற்றலாம். கல்யாணம் ஆகிறதுக்காக, பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக. அப்போ அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து யாராவது ஒருத்தர் சுற்றணும். இல்லை அவர் வந்து இங்கே 9 நாள் இருந்து சுற்றினா அந்த வேலையை 3 மாதத்தில் வேலையை முடிச்சு கொடுப்பாரு. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இங்கே வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க சொன்னீங்க? பல்லாவரமா? பொய்ச்சூர்லேருந்து. இங்கே அங்கேருந்து வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் நடத்தி கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹைதராபாத்லேருந்து வந்து அவங்களுக்கும் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு பதிலாக யாராவது வந்து சுற்றணும். அதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. யாராவது சொந்தக்கார வீட்டிலேருந்து தங்கிட்டு ஒரு 9 நாள் வந்து பார்த்துட்டு போய் பூஜையை முடிச்சுட்டு போக சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு அவருக்கு. ஓகேங்க. பாபாவோட சார்பாக ஒரு சிறிய பேட்டி எடுத்த
உங்களுக்கு அந்த பாபா கோயில் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.